இந்த தரமான சோனி ப்ராடக்ட்டை நான் வெறும் 150 ரூபாய்க்கு வாங்கணும்னு சொன்னாங்களான்னு நம்ப முடியுமா? அட ஆமாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம பல்லாவரம் தான் போயிருந்தோம். அங்கே தான் இந்த தரமான சோனி ப்ராடக்ட்டை பார்த்தோம். இது ஒரிஜினல் ரேட்டு பார்த்தீங்கன்னா 9000 கிட்ட வருதுங்க. இது ஒர்த்தா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எக்கச்சக்கமான ஃபீச்சர் இருக்குது. எஃப்எம் ரேடியோலேருந்து கிளாக்லேருந்து நம்ம வந்து ஸ்லீப் மோடு, அந்த மோடு இந்த மோடுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபீச்சரு, அலாரம் செட் பண்ணுறதுலேருந்து இதில் ஐஃபோன்லாம் சார்ஜ் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குது பார்க்கறதுக்கு. சரி, அப்புறம் இந்த பக்கம் திருப்பி போட்டால் இது சிமாஸ் பேட்டரின்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கிளாக்கு, ஆடியோ இன்னு, பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஸ்பீக்கரு நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணிக்கலாம் போல். அப்புறம் வந்து எவ்வளோ இன்புட்னு பார்க்கும்போது 120 வோல்ட் ஏசி போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக அமெரிக்கன் டைப்பு. நம்மளை எப்படி 120 வோல்ட் கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு தெரில. இது ஒர்க் ஆகாமன்ற பார்க்குற மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்கீங்க. அப்படியே லைக் பண்ணி தட்டி விட்டுக்கோங்க. நம்ம வந்து 120 வோல்ட் கொடுக்க முடியாதுன்றனால இந்த அடாப்டரு தூக்கி போட்டு எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து இன்புட் 12 வோல்ட் குத்து பார்க்கலாம் சொல்லிட்டு குத்து பார்த்தோம். எப்படி ஒர்க் ஆகுது நீங்களே பாருங்கள். எஃப்எம் பக்காவாக ஒர்க் ஆகுது. இந்த கிளாக்கு டைமிங் மட்டும் காமிக்கல. அது ஏன் அப்படின்னா சிமாஸ் பேட்டரி மாற்றினா பக்காவாக காமிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.